அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபி விலாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து குரான் தொகுக்கப்பட்ட வரலாறு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து வாரம் வந்து பயான் போவேன் மக்களே. அங்கே எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு வந்து நினச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம குரானை வந்து அல்லாஹ் தான் நம்மளுக்கு குரானை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இறக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அந்த குரானை வந்து அப்படியே குரானாக நம்மக்கிட்ட வந்துச்சா, அது எப்படி வந்து நம்மளுக்கு அழகான முறையில் இப்போ நம்ம குரானாக வச்சு ஓதுறோம்ல, அது எப்படி நம்மளுக்கு கிடச்சிச்சு, அதோட வரலாறை பற்றி தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரான் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து எப்படி இறக்கனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க வசனம் எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் வந்து மனனம் செய்ய வச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வந்து மனனம் செய்ய வந்து ஆரம்பித்தாங்க. அவங்களால வந்து எல்லா வசனத்தையும் வந்து மனனம் செய்ய முடியலை. அவங்க வந்து படிக்கலை பெருசாக. அதனால் வந்து அவங்க வந்து இதுலேயே நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அப்போ வந்து தெரியாது. அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தையும் வந்து இறக்கும் போது மனசில் வந்து மனனம் செஞ்சு வச்சுக்க தான் வந்து சொன்னான். அந்த மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வந்து நிறைய வசனத்தை வந்து மனசில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சுற்றி இருக்க சஹாபாக்களும் வந்து நிறைய விஷயத்த வந்து மனசில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு அப்புறமா வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி வந்து வருது. அந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா யமாமா அப்படிங்கிற ஒரு போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா 70 சஹாபாக்கள் வந்து இறந்துடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த குரானுடைய வசனம் எல்லாமே சஹாபாக்களாக இருக்கட்டும் எல்லாருமே மனனம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் வந்து 70 சஹாபாக்கள் வந்து இறந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை மீட் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம இதை வந்து ஒரு புக்காக வந்து தொகுக்கணும். அப்போ தான் வந்து இந்த குரான் வசனம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு புக்காக தொகுத்தாதான் இந்த விஷயங்கள் வந்து அப்படியே நிலைக்கும். இல்லைனா வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சஹாபாக்களும் இறக்கும் போது நம்மளுக்கு அதோடைய வசனங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ எப்படி இதை மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு புக்காக தொகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்குற வரைக்குமே வந்து அதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே வந்து அவங்க எடுக்கலை. அப்போ நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு செயலை வந்து செய்யலாமா அப்படிங்கிறதுக்காக வந்து தயங்குறாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க தயங்குறாங்க. 2வது வாட்டி சொல்லும்போது வந்து அவங்க யோசிச்சு சரி ஓகே, ஏன்னா நம்மளுடைய அல்லாஹ்வுடைய வசனம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸெய்த் பின் தாபித் அப்படின்றவங்க கிட்ட வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. குரானை வந்து ஒரு புத்தகமாக நம்ம வந்து தொகுக்கணும் அப்படின்றத வந்து ஸெய்த் பின் தாபித் அவங்க கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸெய்த் பின் தாபித் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சஹாபாக்கள் குரானை மனனம் செஞ்சவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடியுமே வந்து இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வந்து அந்த வசனம் எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. எந்த முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த டைமில் எலும்பு துண்டுகள் வந்து இருக்குமா, பெரிய பெரிய எலும்பு துண்டுகளில் அந்த வசனத்தை வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பதப்படுத்தப்பட்ட தோல், அப்போ வந்து இதெல்லாம் நார்மலாக வந்து கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பேரிச்சப்பழம் மட்டைகள், ஸோ அதுலேயும் வந்து இந்த குரான் வசனத்தை எல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மனனம் செஞ்சு வச்சுருக்க சஹாபாக்கள் அவங்க எல்லாரையுமே வந்து ஒன்றா சேர்த்து இதை வந்து ஒரு புத்தகமாக வந்து தொகுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதிலெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, எழுதி வச்சுருக்காங்களா, அது எல்லாத்தையும் வந்து எரிச்சிட சொல்கிறாங்க. ஏன்னா குழப்பம் ஆகிடும் அப்படின்றதுக்காக வந்து எரிச்சிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த புத்தகத்தை வந்து அவங்க வந்து வெளியிடலை. அதை வந்து ஒரு புக்காக வந்து பண்ணி அவங்க வந்து வச்சுருக்காங்க. தொகுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு அப்புறமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது. அப்பவும் அந்த புக்கை வந்து அவங்க வெளியிடலை. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி வந்து வருது. அப்பவும் வந்து அவங்க அந்த புக்கை வந்து வெளியிடலை மக்களே. அதுக்கப்புறமா தான் வந்து ஸெய்த் பின் தாபித் அவங்கள வந்து தலைவராக வந்து நியமிக்கிறாங்க. இது வந்து நடக்கிற ஹிஜ்ரி வந்து பார்த்திங்கன்னா காலம் பார்த்திங்கன்னா ஹிஜ்ரி 25 அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து அது ஒரு தொகுத்து அதோட காப்பி வந்து
வெளியிடுறாங்க. அது எப்போ அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 15 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா தான் அதை வந்து எல்லா மக்களுக்குமே வந்து அது வந்து வெளியிடுறாங்க. இப்போ அந்த புக்கு அந்த காப்பி இருக்கு இல்லையா, அது இன்னுமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில் இருக்க இஸ்தான்புல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த காப்பியும், இன்னொன்று வந்து ரஷ்யாவில் இருக்கிற டாஷ்கெண்ட் அப்படின்ற மியூசியத்துலேயும் வந்து இன்னுமே அவங்க தொகுத்த காப்பி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்களே இந்த மியூசியத்தில். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லார் சொன்ன வசனத்தையும் அல்லாஹ் சொன்ன வசனத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து தொகுத்தாங்க. ஆனாலும் வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு ஜூஸ்லேருந்து 30th ஜூஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. அதில் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. ஜபர் ஜேர் அதெல்லாம் போட்டிருக்கு. அரபியில் வந்து ஜபர் ஜேர்லாம் கிடையாது இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டிருக்கு. இந்த அத்தியாயம் இதில் வருது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்குல்ல. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்க அறிஞர்கள். அவங்க தான் வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த வசனம் இதில் இருக்கும், இந்த வசனம் இதில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, ஏன்னா இது வந்து நிறைய பேர் கை மாறினதுனால மேபி ஏதாவது ஒரு வசனம் மாறி இருக்குமா அப்படின்றதுக்காக ஒருத்தர் வந்து டவுட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 9வது ஜுஸில் வந்து பார்த்திங்கன்னா சூரத்துல் தௌபாவில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மில்லா அப்படின்னே வந்து ஸ்டார்ட் ஆகாது. எல்லா ஜூஸ்லேயுமே வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு அல்லாவுடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா. அதில் மட்டும் வந்து தௌபாவில் மட்டும் அது வந்து ஆரம்பிக்கலையே, ஏன் இதில் நீங்கள் பிஸ்மில்லா ஆட் பண்ணல அப்படின்னு அவங்க கேட்கும்போது வந்து சொன்னாங்க, எப்படி அந்த வசனம் தொகுக்கப்பட்ட வசனம் எங்ககிட்ட வந்ததோ அந்த ஆர்டர் படி தான் வந்து நாங்கள் இதெல்லாம் எழுதியிருக்கோம், எங்களால் எதுவுமே மாற்றப்படலை அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ 9th ஜூஸ் நான் சொல்கிறது அதில் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு குரான் வந்து தொகுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து தெரியுது மக்களே. எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து புதுசு, ஏன்னா எனக்கு வந்து தெரியாது. நான் அந்த காலத்துலேயே வந்து குரானாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இது வந்து மார்க்க அறிஞர்கள் தான் பண்ணது அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சில பேர் தெரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு நபி பேர் தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் இதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் வந்து திருத்திக்கிறேன் மக்களே. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொருட நல்ல வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.